சவுத் பீட்டின் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். வணக்கம். வணக்கம் ஃபெலிக்ஸ். வருகிற 27ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல இருப்பதாக தகவல்கள் வருது. அங்க முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்காக அவர் போறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு புறம் இருக்க, இப்ப நேற்று அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர் பேசும்போது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு பேசிடுறாரு. அப்புறம் இல்ல அது 19ஆம் தேதியிலிருந்து தான் அப்படின்னு அதை மாற்றி சொல்றாரு. அப்ப அப்படியான ஒரு திட்டம் இருக்கா, அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது. எப்படி பாக்குறீங்க? ராஜகண்ணப்பன் வீடியோ பேச்சு நானும் கேட்டேன். 19ஆம் தேதின்னு அப்படி ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கிற மாதிரி தெரியல. என்ன காரணம்னா, முதலமைச்சர் இப்போதான் சமீபத்துல தான் கோரிக்கைகள் வலுவாக இருக்கிறதே தவிர அது இன்னும் பழுக்கவில்லைங்கிற ரீதியில கருத்து சொல்லியிருந்தாரு. உதயநிதி அவர்களுமே துணை முதல்வர், எல்லோருமே துணை முதல்வர் தான், முதல்வருக்கு துணையாக இருக்கிற மந்திரிகள்ங்கிற ரீதியில அவர் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. உடனடியாக அப்படி துணை முதல்வர் பதவி கொடுக்கிற திட்டம் இருக்கிற மாதிரி உண்மையிலேயே தெரியல. அதாவது இதுல அடிப்படையில பார்க்க வேண்டியது, துணை முதல்வர், துணை பிரதமர் இந்த பதவியெல்லாம் அரசியல் சாசனத்துல கிடையாது. நிர்வாக வசதிக்கு ஏற்படுத்திக் கொள்வதுதான். ஒரு முதலமைச்சர் எவ்வளவு வேணாலும் துணை முதல்வர்கள் போட்டுக்கலாம். 4 துணை முதல்வர்லாம் இருந்திருக்காங்க. என்னன்னா அந்த வேலை பழுவை அவர் குறைக்கிறதுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் கொஞ்சம் வேகமா இருக்கும். இல்லாட்டாலும் உதயநிதி இப்போதே துணை முதல்வர் அந்தஸ்தோடு தானே இருக்கிறாரு. எல்லா அமைச்சர்களும் இல்லைன்னா அதிகாரிகளும் அவற்றை கருத்து கேட்டுதான் செயல்படுறாங்க. அவரு பழைய நமக்கு நாமே முதலமைச்சர் ஆவதற்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்ட தமிழ்நாடு பயணம் மாதிரி திரு உதயநிதி அவர்களுமே 19ஆம் தேதிக்கு பிறகு ஒரு பயணம் தமிழ்நாடு முழுவதும், அதாவது வாகனங்களிலும் நடையாகவும் ஒரு பயணம் மேற்கொள்வதாக திட்டம் இருக்கு. அந்த பயணம் பெரிய எழுச்சியை உண்டு பண்ணும் என்று திமுக இருக்கிற நண்பர்கள் கூறுகிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட அது ஸ்டாலின் கடைபிடித்த அதே உத்தி தான். அதெல்லாமே முடிச்சு அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகுதான் துணை முதல்வர் பதவி தருவார்கள் என்றுதான் என்னோட நண்பர்கள் கூறுகிறார்கள். ஏன்னா டிசம்பர் கண்டிப்பா உள்ளாட்சி தேர்தல் வச்சாகணும். டிசம்பர் மழை காலம், நவம்பர் மழை காலம், அப்ப அக்டோபர் எண்டு இல்லைன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக், இதுல நமக்கு 27 மாவட்டத்துக்கு உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கின்றன. குறிப்பாக ஊரக உள்ளாட்சி தேர்தல். அந்த டைம்ல கட்சிக்குள்ள வேற ஏதாவது சர்ச்சைகள் வரக்கூடாதுன்னு முதல்வர் கவனமா இருப்பாரு. நீங்களே சொல்ற மாதிரி ஆகஸ்ட் கடைசியில அவர் ஃபாரின் போறாரு. வரும்போதே செப்டம்பர் ஆயிடும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் ஆயிடும். 10 நாள் இல்லைன்னா 12 நாள் இருக்கும். அப்போ செப்டம்பர் எண்டு ஃபர்ஸ்ட் வீக் எண்ட் ஆகும்போது அதுக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலுக்கு தயார் பண்றதுக்கு தான் திமுகவுக்கு நேரம் சரியாக இருக்கும். எனக்கு தெரிந்து என்னுடைய பார்வையில உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேற்கொள்வதாக கூறப்படுகிற இந்த பயணத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட அடுத்த ஆண்டு துவக்கத்தில் அப்படித்தான் துணை முதல்வராக அவர் அறிவிக்கப்படுவார்னு நான் உணர்றேன். பட் எது எப்படி இருந்தாலும் அது முதலமைச்சரோட விருப்பம் தான். அவர் தாராளமா 2 துணை முதல்வர்கள் கூட கொடுக்கலாம். சீனியர் ஒருத்தருக்கு கொடுக்கலாம். துரைமுருகனே துணை முதல்வர் பதவி கொடுத்தா வேண்டாம்னு சொல்ல போறாங்கன்னு அவர் ஒரு கருத்து தெரிவித்திருந்தார். அப்போ 2 துணை முதல்வர்களும் இருக்கலாமே, இருக்கக்கூடாதுன்னு ஒண்ணும் இல்லையே. அது முதலமைச்சரோட விருப்பம் தான். மற்றபடி அதுக்கு கான்ஸ்டிடியூஷனலா எந்த ரைட்ஸும் கிடையாது. அது ஒரு இன்னும் சொல்ல போனா ஓபிஎஸ் துணை முதல்வராக இருக்கும்போது அவருக்கு ஜீவோ கூட போடல. திரு மு.க. ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்போது அது ஒரு அரசாணை வெளியிடப்பட்டது. ஒரு அரசாணை வெளியிட்டு 2 துணை முதல்வர்கள் கூட போட்டுக்கலாமே. இப்ப அப்படி அறிவித்தால், இல்ல அப்படி ஒரு நிலை வந்தால் அது 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியா மாறும். அதனால இப்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு யோசனையோட முதலமைச்சர் இருப்பதாகவும் சொல்லப்படுது இல்ல. அதுல எனக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லைங்க. என்ன காரணம்னா, திமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த தலைமை யாருங்கிறத ஆரம்பத்திலே அப்படித்தான் டிசைட் பண்ணிட்டு வராங்க. நீங்க அண்ணா காலத்துல இருந்து எடுத்தீங்கன்னா, தம்பி வா தலைமை ஏற்கவா, நாவலர் அழைச்சாரு. அண்ணாவுக்கு பிறகு நாவலர் தான். இன்னும் சொல்ல போனா 50 தலைவர்கள் ஒரு பட்டியல்லாம் இருந்துச்சு. அதுல நாவலர்லாம் மூத்த அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன். அண்ணா மறைவு 69. அண்ணா அவர்கள் இறந்த பிறகு திமுக சட்டமன்ற குழு கூட்டம் கூடும்போது முதலமைச்சர் வேட்பாளர், அதாவது சட்டமன்ற குழு தலைவர் பதவிக்கு போட்டி இருந்துச்சு. நாவலர் பேரையும் முன்மொழிஞ்சாங்க, கலைஞர் பேரையும் முன்மொழிஞ்சாங்க. கலைஞருக்கு எம்ஜிஆர் உள்ளிட்ட மூத்த தலைவர்களோட ஆதரவு இருந்துச்சு. நாவலருக்கு 5 எம்எல்ஏவோ என்னமோதான் ஆதரவு. இதெல்லாம் எங்களுக்கு கல்லூரி காலகட்டம். நாவலரே போட்டியில இருந்து விலகிட்டாரு. அது பிறகு ஆனா அவரு கலைஞர் மந்திரி சபையில பங்கெடுக்கல. 69 to 71 பங்கெடுக்கல. என் மனது இடம் கொடுக்கவில்லைன்ட்டாரு. அது பிறகு 71 அவரு திருப்பி மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருது. கலைஞர் மந்திரி சபையில நாவலர்
கல்வி அமைச்சராக மாறுறாரு. அதுக்கு பிறகு அந்த ஹைரார்கி இருக்கு இல்லைங்களா, வாரிசு, அது முதல்ல டிசைட் ஆயிடுது திமுகல. அதிமுகல எப்பவுமே கிடையாது. என்னன்னா மாஸ் பேஸ்ட் பார்ட்டி, அதாவது லீடர் அவருக்கு தான் ஓட்டு. எம்ஜிஆர் தான் ஓட்டு. 234 தொகுதியிலும் எம்ஜிஆர் தான் நிக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் அவங்களுக்கு தான் ஓட்டு. 234 தொகுதியிலும் ஜெயலலிதா நிக்கிறாங்க. அந்த வசீகர தலைமை இப்ப அதிமுக இல்லைங்கும் போது அங்க சில குழப்பங்கள் இருக்கு. ஆனா திமுகவுக்கு வசீகர தலைமை தேவையில்லை. கேடர் பேஸ்ட் பார்ட்டி, அதாவது ஒவ்வொரு கிளை அளவுலயும் ஒன்றிய அளவுல, பேரூர் அளவுல, சிற்றூர் அளவுல எல்லாம் அவங்களுக்கு அந்த ஹைரார்கி கரெக்டா இருக்கும். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வர் ஆக்குறது மூலமாக திமுக கட்சிக்குள்ள எந்த சலசலப்பும் வராது. அது பார்வையாளர்கள் சொல்றதுதான் காரணம். அந்த ஹைரார்கி முதலே அக்செப்டட். திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞருக்கு அடுத்தாற்போல அவர் தாங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம். அந்த நேரத்திலேயே கூட இப்ப அழகிரி இருந்தாரு, சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இல்ல சார்? இருந்துச்சு. ஆனா அதை ஓவர் கம் பண்ணிட்டாங்கல்ல. சரி, 2006 2011 திமுக ஆட்சி. திமுக ஆட்சியிலேயே ஸ்டாலின் துணை முதல்வர் ஆயாச்சு. 2011 இருந்து 5 10 வருஷம் அதிமுக ஆட்சி. 10 வருஷம் முடியும் போது கலைஞர் 2017 இயற்கை எழுதினார். இப்பதான் சமீபத்துலதான் அவரோட நினைவு நாள் வந்துச்சு. இப்ப இயற்கை எழுதிய பிறகுதான் அவர் தலைவர் ஆறாரு. ஆனா அதுக்கு முந்தைய அவர் செயல் தலைவர் ஆகிட்டாங்க திமுகவுக்கு. அதாவது இவர் தான் அடுத்த தலைவர்னு அங்க அடையாளம் காட்டப்பட்டு விடுகிறது. அதுக்காக நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டு கட்சிகள்ல இவர் தான் அடுத்த தலைவர் என்பதுல அது தெளிவாக இருக்கிற விஷயம். திமுக வாரிசு இருக்கலாம், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீங்க அதை ஒன்றிய அளவுல, பேரூர் அளவுல, சிற்றூர் அளவுல பாத்தீங்கன்னாலும் அது இருக்கும். இப்ப எங்க ஒன்றியத்துல, எங்க ஊர்லயே தாத்தா காலத்துல ஒரு ஒன்றிய செயலாளருங்க திமுக, இப்ப பேர ஒன்றிய செயலாளர், இது நீங்க எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். அதாவது அதை நம்ம குடும்ப அரசியல் எடுத்துக்கலாம், இல்ல குடும்பமா திமுக அரசியல் இருக்காங்கன்னு எடுத்துக்கிடலாம். எனவே உதயநிதி துணை முதல்வர் ஆக்குறதுனால பெரிய சலசலப்பெல்லாம் வராது. அதுக்காக நான் சொல்ல வரேன். இல்ல, கட்சிக்குள்ள வராது. இப்ப அது பப்ளிக் கிட்ட இப்ப தேர்தலை சந்திக்க போறாங்களே திமுக, அப்ப மக்களை சந்திக்கணும் அவங்க. இப்போ நீங்க அடிப்படையை எப்படி பாருங்க. இப்ப நீங்களே சொன்னீங்க, இப்ப மு.க. ஸ்டாலினுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அவர் துணை முதலமைச்சரா இருந்தாரு, அப்புறம் செயல் தலைவரா இருந்தாரு, அதுக்கப்புறம் கட்சி ரீதியாவும் சரி, ஆட்சி ரீதியாவும் சரி, அவருக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. இப்ப உதயநிதி இப்பதான் வந்தாரு, ஒரு 5 வருஷத்துக்குள்ள அவர் இந்த அமைச்சர் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு பேர் தானே இருக்கு உதயநிதியை பொறுத்த வரைக்கும். 89 திரு ஸ்டாலின் அவர்கள் முதல் எம்எல்ஏங்க, 1000 விளக்கு தொகுதி. 91 வரைக்கும் தான் சட்டமன்றம் இருந்துச்சு, 2 வருஷம் தான். 91 96 அதிமுக ஆட்சி. 96 திரு ஸ்டாலின் அவர்கள் சென்னை மாநகராட்சியோட மேயர் கேண்டிடேட்டா போட்டாங்கல்ல. விமர்சனம் இருந்துச்சு. விமர்சனம் பப்ளிக் விமர்சனமா இருக்கலாம், இல்ல எதிர்கட்சி விமர்சனமா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா கட்சிக்குள்ள என்ன வரப்போகுது? இதுல ஒண்ணும் வராத. அப்ப நீங்க சொல்ற இது அப்ப அந்த காலத்துல 96ல பத்திரிகைகள் நாங்களும் எழுதியிருக்கோம். ஸ்டாலின் எதுக்கு மேயர் ஆகணும், எத்தனையோ சீனியர்ஸ் இருக்காங்க, மேயர் கேண்டிடேட்டா ஏன் ஸ்டாலின் ஆகணும், இந்த கேள்வி கேட்டாங்க. ஆனா அவரு வெற்றி பெற்றார். அதுக்கு பிறகு மேயரா கன்டினியூ பண்ணும்போதே அவர் மினிஸ்டர் ஆயிட்டாரு. 2001 திருப்பி அதிமுக ஆட்சி. 2006 திமுக ஆட்சியில அவர் துணை முதல்வர் ஆயிட்டாரு. அதாவது இதுல இளைஞரணியிலிருந்து கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இது திமுக ரொம்ப முக்கியங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞரணி தோற்றுவிக்கப்பட்ட காலம்லாம் எனக்கு, நான் பத்திரிகையாளர் ஆகிறப்ப அதெல்லாம் ஆரம்ப கட்டம். அப்ப நான்லாம் என்ன நினைச்சேன்னா, என்னங்க திமுகவே இளைஞர்கள் கட்சி தானே. 80கள் நீங்க யோசிச்சு பாருங்க. 49ல கட்சி ஆரம்பம், 49 52 தேர்தல் கட்சி நிக்கல, திமுக நிக்கல. 57 தேர்தல் தான் நிக்குது, 15 சீட்டு. 57 தேர்தலில் இருந்து 80 வரைக்குமான காலகட்டம்ங்கிறது ஒரு 20 வருஷத்துல இருந்து 23 வருஷம் ஆகுது. திமுக இருந்த ஆவரேஜ் ஏஜ், லீடர்ஸ் ஏஜ் 40 to 50. அவங்களுக்கு எதுக்கு ஒரு இளைஞரணி? இதுதான் அப்ப எழுப்பப்பட்ட கேள்வியாங்க. நல்லா ஞாபகம் எனக்கு. அய்யலூரோ என்னமோ திண்டுக்கல் பக்கத்துல ஒரு சின்ன ஊர், அங்க ஒரு மாநாடு, இளைஞரணி கூட்டமும் மாநாடும். திரு ஸ்டாலின் வந்திருந்தாரு. ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ற நிறைய பழைய படங்கள்லாம் கூட இருக்கு. எதுக்காக நான் சொல்ல வரேனாங்க, அந்த இளைஞரணி அதை டெவலப் பண்ணணும், அதுல திமுகவை நோக்கி இளைஞர்களை கொண்டு வரணுங்கிறது ஒரு கான்செப்ட். இப்பவுமே திராவிட இயக்கங்கள் அந்த தப்பு செய்யுது. என்னன்னா, நம்ம இளைஞர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இந்த சித்தாந்தங்களை கடத்தி இருக்கோமான்னா இல்லைன்னு தான் நான் வருத்தப்படுறேன். சரியாக கடத்தி இருந்தோம் அப்படின்னா நமக்கு வலதுசாரி சக்திகள் தலையெடுக்கவே கூடாது. தமிழ்நாடு வலதுசாரி சக்திகளை வெறுக்கிற இடம்.
1920 இருந்து நம்மளோட இடஒதுக்கீடு ஆணை இருக்கு. 100 வருஷத்தை தாண்டி போயிட்டோம். அப்போ வலதுசாரி சக்திகள் இல்லைன்னா தீவிர மதவாதி சக்திகள் வந்து தமிழ்நாட்டுல அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்ல. தென்னகத்திலே ஸ்பேஸ் இல்ல. ஆனாலும் வந்து கேரளால வந்து ஒரு எம்பி பிஜேபி எம்பி ஜெயிச்சு வராரு. ஆந்திரால வந்து அந்த கூட்டணி ஜெயிக்குதுன்னா என்ன காரணம்? சித்தாந்தங்களை, மூத்தோர் சித்தாந்தங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகல. அது யாரோட தவறு? தலைமையோட தவறு. அதுக்குதான் வந்து கலைஞர் வந்து அதெல்லாம் சொல்லித்தான் இளைஞரணியை உருவாக்குனாரு. அந்த கூட்டமே எனக்கு ஞாபகம் இருக்குங்க. அந்த இளைஞரணி வந்து செயல்பட்டு சிறப்பா வந்துச்சு. உதயநிதி திருப்பி வந்து இளைஞரணியில அவருக்கு வந்து நிறைய ஆண்டு அனுபவம் ஆயிடுச்சு. தேர்தல்னு பாத்தீங்கன்னா 2019 ஒரு தேர்தல், அதுக்கு பிறகு ஒரு உள்ளாட்சி தேர்தல், அதுக்கு பிறகு 2021 தேர்தல், அதுக்கு பிறகு ஒரு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், இப்படி தேர்தல் அனுபவங்களும் வந்துருச்சு. எனவே உதயநிதி ஃப்ரெஷ் ஃபேஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க அந்த உதயநிதி நடத்த போகிற அந்த சுற்றுப்பயணம், இப்ப ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி அதிமுக இருக்கும்போது ஒரு நமக்கு நாமே நடைப்பயணம்லாம் போனாரு. இப்ப ஆட்சியில திமுக இருக்காங்க, அது எந்த அளவுக்கு எடுபடும் நினைக்கிறீங்க? அது சரியான கேள்விதான். என்னன்னா பொதுவா எதிர்கட்சி நடத்துகிற ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இல்லைன்னா நடைபயணங்கள் ஒரு பெரிய எழுச்சியை உண்டு பண்ணும். ஆளுங்கட்சி நடத்தும் போது அது அசம்பிள்டு கிரௌடா தான் வரும். அதாவது கிரௌடை நம்ம சேர்க்க வேண்டியது வரும். அப்புறம் ஆளுங்கட்சி ஸ்பான்சர்டா தான் அது தெரியும். ஏன்னா ஆளுங்கட்சிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஃபேவர் சீக்கர்ஸ் இருப்பாங்க. ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு 50 பேரை 20 பேரை கூட்டிட்டு தான் வருவாங்க. அந்த இடத்துல அது பப்ளிக் மத்தியில பெரிய அளவுக்கு போய் சேராது. ஆனா கட்சிக்காரங்க மத்தியில வந்து எழுச்சியை உண்டு பண்ணணும்ல. ஒரு கட்சி ஆட்சியில இருக்கணும், இல்ல மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரணும்னா முதல் தேவை என்ன அப்படின்னா கட்சி கட்டுக்கோப்பா இருக்க வேண்டியது. கட்சிக்குள்ள கடைமட்டம் வரைக்கும் வந்து அந்த இலையை அருந்துராம பாத்துக்கிடணும். கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்கக்கூடாது. அதிமுகல வந்து இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை என்னங்க? கட்சிக்குள்ள அதிருப்தி இருக்குங்கிறதான பிரச்சனை. மற்றபடி அந்த கட்சி வந்து 72ல இருந்து இருக்கிற கட்சி. எம்ஜிஆர் ஜெயலலிதா லிகசி, ரெட்டையிலங்கிற ஒரு பாப்புலர் சின்னம். திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி அங்க இயல்பா வரணும்ல. இப்ப இன்னைக்கு திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி பிஜேபியில ஷேர் பண்ணுது. அப்ப கட்சியை வந்து கட்டுக்கோப்பா வச்சுக்கணும். நீங்க பெரிய தலைவர்களை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தெளிவா இருப்பாங்க. அண்ணாவே என்னங்க சொல்லுவாரு? ஆட்சி என்பது துண்டு மாதிரி, அது இருக்கலாம், போகலாம், துண்டை கழட்டி வைக்கலாம். ஆனா கட்சிங்கிறது வேஷ்டி மாதிரி. வேஷ்டியை இழக்க முடியாதுல்ல. அப்ப கட்சி தானே முக்கியம். அப்படி முக்கியம்னு இருந்ததுனால தானே 77ல இருந்து எம்ஜிஆர் மறையும் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா 89 வரைக்கும் கலைஞர் வந்து எதிர்கட்சி ரோல வைக்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 12 வருஷம் இல்லையா? அது 76ங்க. திமுக ஆட்சி டிஸ்மிசல் வந்து 76 ஜனவரி. திருப்பி ஆட்சிக்கு வந்தது 89, 13 வருஷம். 13 வருஷம் வந்து எப்படி வந்து உயிரோட்டத்தோட ஒரு கட்சியை வந்து மெயின்டைன் பண்றது, அது கலைஞர் உண்மையிலே கத்துக்கிடணும். அதாவது சலிக்காம டூர் போவாரு. எல்லா திருமண விழாக்கள், பத்திரிகையாளர்கள் திருமண விழாக்களுக்கெல்லாம் வருவாருங்க அவரு. பல திருமண விழாக்கள்ல பின் சீட்ல உட்காந்து பின் வரிசையில உட்காந்து பேசியிருக்காரு. அவர் மேடைக்கு போறாரு, வந்துருவாரு, அப்படி பக்கத்துல இருக்கிற சீட்ல உட்காந்து என்ன நடக்குது என்ன ஏதுன்னு கேட்பாரு. எதுக்காக நான் இதை குறிப்பா சொல்றேன்னா, தலைவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது தங்கள் சொந்த கட்சியை வலிவோடும் வனப்போடும் வச்சிருக்கணும். அது வந்து எப்ப சாத்தியம் அப்படின்னா கட்சிக்குள்ள பரவலான களையெடுப்பு, அதிருப்தியை வந்து குறைத்தல், அது போக கட்சிக்காரர்கள்ட்ட அபிமானத்தை பெறுதல். இப்ப உதயநிதியோட பிளஸ் பாயிண்ட் எதுவா இருக்கும் அப்படின்னா அவருக்கு இருக்கிற சினிமா அறிமுகம் ஒண்ணு. ரெண்டாவது, அவர் கட்சிக்குள்ள இளைஞரணி தலைவராக இருந்து ஏராளமான சுற்றுப்பயணங்கள், பல தேர்தல்களை சந்திச்சாச்சு. கட்சிக்காரங்க இல்லங்களுக்கு செல்வாரு, கட்சிக்காரங்கள் திருமணங்கள். வெறும் நடைபயணம்னா ஒரு நிகழ்ச்சி மட்டும் வைக்க மாட்டாங்கல்ல. ஒவ்வொரு நடைபயணத்திலையும் வந்து ஊர்களில் கொடியேற்றுவாங்க, ஊர்ல கட்சிக்காரங்க வீட்டுக்கு போவாங்க, அது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க, இல்ல இவர் வராருங்கிறதுக்காகவே ஒரு ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணுவாங்க, இல்ல விழாக்கள். திரு ஸ்டாலின் அவர்கள், நான் முதல்ல பத்திரிகையாளனாகி அவரோட முதல் பேட்டி, அதாவது என்னோட பத்திரிகைக்கு முதல் பேட்டி எடுக்கும்போது அறிவாலயத்துல அன்பகத்துல உட்காந்து எடுத்தோம். அன்பகத்துல உட்காந்து எடுக்கும்போது அவர் இதுதான் சொன்னாரு. காலையில வந்து ஒரு கொடியேற்று ஒரு கட்சிக்காரர் வீட்டுல மார்னிங் டிஃபன், மத்தியானம் வந்து ஒரு கட்சிக்காரர் வீட்டுல சாப்பாடு, இரவு சாப்பாடு வேற ஒரு கட்சிக்காரர் வீட்டுல. ஸ்டாலினோட பிரச்சனை அதுல என்ன ஆச்சுன்னா ஹெல்த் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சு. 3 இடத்துல ஒரு நாளைக்கு வெவ்வேறு மாதிரியான சாப்பாடு, 3 பேரும் விருந்து சாப்பாடு எல்லாம் போடுவாங்க. ஸ்டமக் என்னங்க ஆகும்னு கேட்டாரு என்கிட்ட. ஆனா ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் வந்து 500 ரூபாய், 250 ரூபாய், 1000 ரூபான்னு பணம் செலுத்தணும் தலைமை கழகத்துக்கு. அப்படியெல்லாம் சேர்த்து தான்
அன்பகம் கட்டடத்துக்கு 30 லட்சமோ 40 லட்சமோ கொடுத்து கட்டடத்தை திமுக தலைமையிட்ட இருந்து விலைக்கு வாங்கினவங்க. இந்த எப்படி வந்து இளைஞரணி உருவானது, எப்படி அதை வந்து ஒரு தனி கட்டடம் வாங்கணுங்கிற அந்த வரலாறு சொல்லும்போது இதெல்லாம் சொன்னாரு. அப்பதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒரு ஊருக்கு போறோம் அப்படின்னா 3 நிகழ்ச்சி நம்ம அட்டன் பண்ண வேண்டியது வரும். நைட் ஒரு பொதுக்கூட்டம், காலையில ஒரு கொடியேற்று, காலையிலயும் மத்தியானமும் வேற ஒருத்தர் வீட்டுல சாப்பாடு, நைட்டு பொதுக்கூட்டம் முடிச்சுட்டு இன்னொரு சாப்பாடு. ஆனா நினைச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஒரு கல்யாண வீட்டு சாப்பாடையே சாப்பிட முடியாது. இப்படி எல்லாம் வந்து தயாராகணும். அப்போ உதயநிதி அவர்களுக்கு பயணம்ங்கிறது ஒரு தயாரிப்பு களமாகவும் மாறும். அப்ப எதை தயாரிக்கிறாரு அவரு? எதை தயாரிக்கிறாருன்னா திமுகவோட அடுத்த தலைமை, அடுத்த முதல்வர் வேட்பாளர், அப்படித்தான். அதுக்கான படிநிலைகள் தான் இது. பொதுமக்கள் மத்தியில இது வந்து என்ன அபிப்பிராயத்தை ஏற்படுத்தும்? அது உங்க கேள்வியா இருந்தா அது 2 விதமான அபிப்பிராயம் வரும். என்னங்க, ஸ்டாலின் அவர்கள் மகனா இருந்ததுனால அவர் துணை முதல்வரா? இது வரத்தான் செய்யும். அதை பொருட்படுத்தாம தான் போவாங்க. அது எல்லா ஊர்லயும் இருக்குங்க. என்னங்க, தாத்தாவும் ஒன்றிய செயலாளர், பேரனும் ஒன்றிய செயலாளரா? இது என்னங்க கட்சி? அப்படி இருக்கதான் செய்வாங்க. அதுல கொஞ்சம் பேர் அதிருப்தியாகி வேற கட்சிக்கு போவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் அது வரணும், வேற வழி இல்லை. டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணிஷ் சிசோடியா அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு. சிறையிலிருந்து கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறாரு. நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறைய ரொம்ப கடுமையான கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க அவருடைய ஜாமீன்? பிஎம்எல்ஏ ஆக்ட்ல ஜாமீனுக்கு வழி கிடையாதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, கோர்ட் ஜாமீன் அப்படின்னா கோர்ட் ஷுட் ஹாவ் ரீசன் டு பிலீவ், அதாவது ஒரு குற்றமே செய்யலன்னு ஒரு நீதிமன்றம் நம்பணும், அப்பதான் பிணை கொடுக்க முடியும். செக்ஷன்ஸ் அவ்வளவு கடுமையானது. காவல்துறை அதிகாரி கைது செய்யக்கூடாதுன்னா இவர் குற்றம் இழைக்கலன்னு காவல்துறை அதிகாரி நம்பணும், அப்பதான் கைது செய்யாம இருப்பாரு. சோ அது ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட், அதாவது ஒரு கருப்பு சட்டம். அப்ப இயல்பாகவே வந்து ஜாமீன் கிடைக்காத ஒரு நிலை சட்டத்துக்குள்ளே இருக்கு. சுப்ரீம் கோர்ட் எப்படி ஜாமீன் கொடுத்தது? அது 2 பிரின்சிபல் எடுத்துக்கிடுச்சு. என்னன்னா, ஒன்னு ரைட் டு ஸ்பீடி ட்ரையல், துரித விசாரணை. அது வந்து நம்மளோட அடிப்படை உரிமை. துரித விசாரணைக்கு வழி இருக்கா? துரித விசாரணையை தாமதப்படுத்துவது குற்றம் சாட்டப்பட்டவரா? இந்த கேள்விகள்லாம் அது விளையாடுச்சு. குற்றம் சாட்டப்பட்டவர் மணிஷ் சிசோடியா. அவர் தாமதப்படுத்தவே இல்லை, அவர் தொடர்ந்து மனு போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா கிட்டத்தட்ட 500 சாட்சிகள் விசாரணை, ஆயிரக்கணக்கான பக்கங்கள் சான்றாவணங்கள். 2 மனு வந்து மணிஷ் சிசோடியா போட்டுட்டாரு உச்ச நீதிமன்றத்திலே. 2 மனுங்க. ஒரு மனு 30/10/2023, அடுத்த மனு வந்து 4/6/2024. முதல் மனு போட்டப்ப உச்ச நீதிமன்றம் ஜாமீன் கொடுக்கல. ஜாமீன் கொடுக்காம எவ்வளவு நாளைக்குள்ள விசாரணையை முடிப்பீங்கன்னு கேட்கும்போது சில மாதங்களுக்குள்ள முடிச்சிருவோம்னு அமலாக்கத்துறை பதில் சொல்லுச்சு. அதுக்கு பிறகு வந்து 4/6, கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் கழித்து மீண்டும் அவர் ஜாமீன் மனு போடும் போதும் அமலாக்கத்துறை இதே பதில் தான் சொல்லி நாங்க சார்ஜ் ஷீட் போட்டுட்டோம்னு அது பதில் சொல்லுச்சு. சார்ஜ் ஷீட்டை வாங்கி படிச்சு பார்த்தா இவ்வளவு சாட்சியங்கள் சான்றாவணங்கள் இருக்காங்கும் போது இதெல்லாம் இயல்பாக விசாரிச்சு முடிக்கவே பல ஆண்டு ஆகும். எப்ப முடிப்பாங்கிறதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்ல. அப்ப ரைட் டு ஸ்பீடி ட்ரையல் வந்து பாதிக்கப்படுது. இதுதான் உச்சநீதிமன்ற ஜாமீனுக்கு முக்கிய காரணம். 2வது காரணம் வந்து பர்சனல் லிபர்ட்டி. 17 மாசம் 18 மாசமா ஒருத்தர் ஜெயில இருக்கிறாரு. அப்ப அவரோட பர்சனல் லிபர்ட்டி வந்து பாதிக்கப்படுது. ஜாமீன் கொடுப்பதுனால என்ன கெடு விளைவு ஏற்படும்னா எந்த கெடு விளைவும் ஏற்படாது. ஏன்னா அவர் துணை முதல்வர் கிடையாது. அவரு எந்த ஆவணத்தையும் திருத்த முடியாது. ஏன்னா எல்லா ஆவணமும் சிபிஐ கிட்டையும் இடி கிட்டையும் இருக்குது. சாட்சியங்களை கலைக்க முடியாது. ஏன்னா சாட்சி விசாரணை எல்லாம் முடிச்சுதான் சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவாருன்னா வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக மாட்டாரு. காரணம் என்னன்னா அவரோட பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ண சொல்லியாச்சு. இப்படியான சூழ்நிலைகள்ல வந்து அவரை தொடர்ந்து சிறையில வந்து விசாரணையே இல்லாமல் வைத்திருப்பதுங்கிறது தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது. எனவே பிணை கொடுப்பதுல வந்து பிழை இல்லை. அது போக பிணை கொடுப்பதற்கு ஒரு சட்டத்துல வழியே இல்லைன்னாலும் இந்த 2 அடிப்படையில பிணை கொடுக்கலாம் என்று அந்த தீர்ப்புல ரொம்ப பெரிய ஒரு ரொம்ப வெல் ஸ்டடிடு டாக்குமெண்ட்டுங்க அந்த ஜட்ஜ்மெண்ட். நான் முழுமையா படிச்சு பார்த்தேன். இப்போ ஈடிக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா, மொத்தமே அவங்க விசாரித்த வழக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 வழக்குகள்ல கன்விக்ஷன் ரேட்டுங்கிறது 5%க்கும் கீழே தான் வருது. வெரி புவர். ஆனா அவ்வளவு பேரும் ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. கொஞ்சம் பேர் ஜாமீன்ல வந்திருக்காங்க. பெரும்பாலானோர் வந்து இந்த ஆக்ட்னால ஜாமீன்ல வர முடியாத நிலைமையில இருக்காங்க. இப்ப இந்த வழக்கு எல்லாருக்குமான உதாரணமா மாறும் இந்த தீர்ப்பு. சிசோடியா வழக்குல சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் எல்லோருக்குமான உதாரணமாக மாறும்.
உதாரணமா நம்ம செந்தில் பாலாஜி அவருக்கான உதாரணமா மாறும். இப்படி பலரும் இது போக நடுவுல ஹேமந்த் சோரன் வழக்குலையும் தீர்ப்பாயிருக்கு. ஹேமந்த் சோரன் வழக்குல ஹைகோர்ட்டே பிணை கொடுத்துருச்சு. ரீசன் டு பிலீவ் அந்த கிளாஸ்ல எங்களுக்கு நல்லா நம்பிக்கை இருக்குங்க இவர் எந்த குற்றமும் செய்யலன்னு அது ஓப்பனா சொல்லுது ஹைகோர்ட், ஜார்க்கண்ட் ஹைகோர்ட். அப்ப இந்த 2 தீர்ப்புகளின் அடிப்படையில பல நீதிமன்றங்கள், குறிப்பா உச்ச நீதிமன்றம் பலருக்கும் வந்து ஜாமீன் கொடுத்துரும் தான் நான் நினைக்கிறேன். அதுல ஒரு பெரிய சிக்கல் என்ன சிக்கல்னா, நிஜமாவே வந்து போதை மருந்து கடத்தல்காரர்கள், ஆயுத கடத்தல்காரர்கள் இவர்கள் பேர்ல கடுமையாக போட வேண்டிய சட்டம் பிஎம்எல்ஏ. நம்மளோட இடி அந்த சட்ட பிரயோகம் இதெல்லாம் வெளிநாடுகளே பாராட்டி இருக்கு. பைனான்சியல் ஆக்ஷன் டாக்ஸ் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குங்க, FATF. அவங்க வந்து பாராட்டி இருக்காங்க. ஆனாலும் இவ்வளவு பெரிய ஓட்டை எங்க இருந்து விழுதுன்னா, ஒரு சட்டத்தை நிஜமான குற்றவாளிகளுக்கு எதிராக பயன்படுத்தாம அரசியல் நோக்கத்தோட பயன்படுத்தினதுனால ஏற்படுற கெடு விளைவு. செந்தில் பாலாஜி தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்திட்டு இருக்காரு. இப்ப சமீபமா கூட நீதிபதி கிட்டே வந்து நான் நிரபராதின்னு தான் அவரு சொல்றாரு. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள்லாம் என்னுடைய இது இல்லைன்னு சொல்றாரு. அது ட்ரையல் கோர்ட்ல சொல்றாரு அவரு. ட்ரையல் கோர்ட்ல சொல்றாரு. குற்றச்சாட்டு பதிவப்ப நீங்க குற்றம் சாட்டப்பட்டிருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு கேட்பாங்க. குற்றவாளி இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்ல முடியும். அப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் விடுவாங்க எல்லாருமே. இப்ப தலைவர்கள் எல்லாருமே அரசியல் நோக்கத்தோடு புனையப்பட்ட வழக்குங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கும் ஜாமீனுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவருக்கு சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சு, அவர் குற்றச்சாட்டு பதிவாயிருச்சு. மணிஷ் சிசோடியாவுக்கும் அதே மாதிரி தான். ஆனா பெயில் தனி. பெயில் மேட்டர்ல செந்தில் பாலாஜிக்கு லோயர் கோர்ட் ரிஜெக்டட், ஹைகோர்ட் வரைக்கும். சுப்ரீம் கோர்ட்ல நிலுவையில இருக்கு. அது அநேகமா அவர் கிடைச்சிரும் தான் நான் நினைக்கிறேன். ஆனா சுப்ரீம் கோர்ட் இந்த மணிஷ் சிசோடியா வழக்கிலேயே அது சொல்லியிருக்கு. விசாரணை நீதிமன்றம், குறிப்பாக ஹைகோர்ட் ஏன் வந்து பெயில் கொடுக்கறதுக்கு தயங்குது? பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் த எக்ஸெப்ஷன். பெயில் தான் வந்து சட்டம், ஜெயிலுங்கிறது அபூர்வம். அந்த விதியவே பின்பற்ற மறுக்கிறாங்க இவங்க என்று கீழமை நீதிமன்றங்களுக்கு அது குட்டு வச்சிருக்கு. அப்போ இதுல உண்மையான பிரச்சனை நான் பாக்குறது என்னன்னாங்க, நாட்டுல தேவையான பல சட்டங்கள், தீவிரவாதிகள் தடுப்பு சட்டம், நம்ம குண்டாஸ் ஆக்ட், இந்த சட்டங்களை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது அது விளைவாக வருகிற தீர்ப்புகள் நிறைய துவாரங்களை கிரியேட் பண்ணிடும். அந்த துவாரங்கள் வழியாக உண்மையான குற்றவாளிகள் தப்பிச்சிருவாங்க. அரசோட தவறு இது. ஒரு அரசு வந்து ஹேபிச்சுவல் அஃபெண்டர்ஸ், தொடர்ந்து குற்றம் செய்பவர்கள், அவர்களை தண்டிப்பதற்கு பல சட்டங்கள் இருக்குங்க. இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் குண்டாஸ் ஆக்ட் தவறாக பயன்படுத்தப்படுது. அது அப்போ அது ஓட்ட விழுந்துடும். இடி, பிஎம்எல்ஏ, அது வந்து போதை மருந்து கடத்தல்காரர்கள், ஆயுத கடத்தல்காரர்கள் தடுக்க வேண்டிய சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுது. தீர்ப்புகள் மூலமா அதுல ஓட்ட விழுந்துடும். அரசுகள் தான் வந்து சட்டத்தை வந்து ஒரு சல்லரிக்க வைக்கின்றன, சட்டத்தை நீர்த்து போக வைக்கின்றனங்கிறது என்னோட கருத்து.